ஹலோ கைஸ், நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்து மட்டன் தைலத்துக்காக ஊமத்தை கலெக்ட் பண்ண வந்தோம். இது துருசை வந்து பொடி பண்ணிக்கணும். கல்வத்தில் விட்டு பொடி பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ஊமத்தை இலையை வந்து சுத்தி பண்ணணும். பொதுவாக இலையோட சுத்தி வந்து நடுநரம்பையும் காம்பையும் நீக்கிறதா சுத்தி. அதுதான் இப்ப ஊமத்தையோட இலையும் வந்து நடுநரம்பையும் காம்பையும் நீக்கிட்டு இருக்கோம். சுத்தி பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இலை பொடி பண்ண துருசையும் ஊமத்தையை வந்து சாறு எடுத்து அதை ஒரு பாத்திரத்துல வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் ஊமத்தை சாறை ஊத்திக்கணும். ஊமத்தை சாறை விட்டதுக்கு அப்புறம் துருசை கொஞ்சம் பொடி பண்ணதை வந்து போடணும். போட்டதுக்கு அப்புறம் மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் கொதிக்கிறத வந்து இந்த மணல் பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடுகு திரள் பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கடுகு உருட்டும் போது அப்படியே உருட்ட முடியாம திரளி போகும். அந்த பக்குவத்துல வந்து எடுக்கணும். கருநேரத்துல இருக்கும். அந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எண்ணெய் இறக்கிடணும். இதுதான் வந்து மத்தன் தைலம் இல்ல பச்சை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது நிறைய மருந்துகளுக்கு சேர்ப்பாங்க. இந்த எண்ணெய் வந்து சுகருக்குள்ள அல்சருக்கு வந்து மிக தீர்வு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் சொல்லப்படுகிறது. இது வந்து இதோட பெருமையே வந்து ஆறாத புண்கள், பிளவை, அப்புறம் அந்த விரணத்துக்கெல்லாம் கொடுக்குற அந்த இதெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு நல்ல தைலமா இருக்கு. இது வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணணும், இன்டர்னலா யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. மருத்துவர் அறிவுரையில பயன்படுத்துங்க. அதை தாண்டி மற்றவங்க பயன்படுத்தாதீங்க.